ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல நாம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நாம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம ஃபர்ஸ்ட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் ஸோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் டிஃபிகல்ட்டா வந்தாலும் நம்மளால அதை அட்டன் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம்ஸ் நாம பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேசிக் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு அப்படின்னா இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ ஸ்கிரீன்ல பிரைட் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும், டார்க் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். பட் நாம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த பிரைட் ஃப்ரிஞ்ச் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த டார்க் ஃப்ரிஞ்ச் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியணும். நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும், எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்கிரீன்ல பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு நாம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பிரைட் ஃப்ரிஞ்ச் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும். டார்க் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அது நாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாத் டிஃபரன்ஸ் n லாம்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு பாத் டிஃபரன்ஸ் 2n-1 லாம்டா பை 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல நமக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்ச் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், பாத் டிஃபரன்ஸ் n லாம்டா இருக்கும் போது. டார்க் ஃப்ரிஞ்ச் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், பாத் டிஃபரன்ஸ் 2n-1 லாம்டா பை 2 இருக்கும் போது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது. ஸோ இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்ல நான் எந்த ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட்ல எனக்கு பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதை நான் பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும் அப்படின்னா n லாம்டாவோட ஈக்குவலா இருக்கணும். ஸோ 2n-1 லாம்டா பை 2ஓட ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி டார்க் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது. ஸோ S1 ஒரு ஸ்லிட், S2 ஒரு ஸ்லிட். ரெண்டு ஸ்லிட்ல இருந்தும் உங்களுக்கு வேவ் வெளியே வருது. ஸோ வேவ் வெளியே ரெண்டுமே மீட் பண்ணுது. எந்த இடத்துல, பிங்கிற பாயிண்ட்ல. இப்போ அந்த வேவ் பிங்கிற பாயிண்ட்ல ஒரே டைம்ல மீட் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும். விச் மீன்ஸ் S1 எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, S1p அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. S2 எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, S2p அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. இப்போ இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கேதர் பண்ணலாம். ஸோ S2ல இருந்து வெளியே வர வேவ் S1ல இருந்து வெளியே வர வேவை விட எக்ஸ்ட்ரா சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணல, ரெண்டுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஃபர் ஆகுது. ஸோ S2 அதிகமா டிராவல் பண்ணிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு பாத் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்ல நம்ம பாத் டிஃபரன்ஸ் S2p மைனஸ் S1p. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா x d by d. ஸ்மால் d அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட், கேபிட்டல் D அப்படிங்கிறது ஸ்கிரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும்
பிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் அப்படின்னு வந்து பின்னாடி பார்க்கலாம். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நாம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா, சோ இந்த தீட்டா இருக்கு தெரியுமா? சோ நம்ம ட்ரையாங்கிள்ல இருந்து சைன் தீட்டாவோட வேல்யூவும் டான் தீட்டாவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சு நாம ஈக்குவேட் பண்ணியிருப்போம். சோ அப்படிதான் வந்து நம்ம பாத் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சோ ஒரு கொஸ்டின்ல நாம வந்து பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற தெரிய அளவுக்கு நாம வந்து படிச்சிருக்கணும். ஏன்னா பாத் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நார்மல் கேஸுக்கு. பட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு பாத் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்க தெரியணும். சோ ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? பாத் டிஃபரன்ஸ் n லாம்டா இருக்கும்போது. ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? பாத் டிஃபரன்ஸ் வந்து 2n மைனஸ் 1 லாம்டா பை 2 இருக்கும்போது. ஸோ அதனாலதான் வந்து நாம என்ன பண்றோம்? பாத் டிஃபரன்ஸ் வந்து நாம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லொகேஷன், ஸோ பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டி பை டி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை டி இன்டு பாத் டிஃபரன்ஸ். இப்போ நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்சோட லொகேஷன் வேணும், சென்டர்ல இருந்து பிரைட் ஃப்ரிஞ்சோட லொகேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ பாத் டிஃபரன்ஸ் வந்து நான் n லாம்டா போடுறேன். இப்போ இதுவே வந்து எனக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து லொகேஷன் வேணும் அப்படின்னா, பாத் டிஃபரன்ஸ் வந்து நான் 2n மைனஸ் 1 லாம்டா பை 2 போடுறேன். இந்த லொகேஷன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து எக்ஸ். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆகுது சென்டர்ல இருந்து, அதே மாதிரி ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து சென்டர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. ஸோ இது வச்சுதான் நாம வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் வந்து எங்க இருக்கு அப்படின்னு வந்து லொகேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொஸ்டின்ல வந்து சப்போஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எனக்கு வந்து ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து இந்த லொகேஷன்ல இருக்கு, ஒரு 10 சென்டிமீட்டர்ல இருக்கு, ஆர் 20 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்டைரக்ட்லி எக்ஸ தான் மீன் பண்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு தேர்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து எனக்கு வந்து 10 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னா, எக்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர், என் வந்து 3, தேர்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச். இதுவே வந்து டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு லொகேஷன் ஃபார்முலாஸும் நாம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்னென்ன வந்து நமக்கு பேசிக் கான்செப்ட், ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பேசிக் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பாத் டிஃபரன்ஸ் வச்சுதான். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ ரெண்டு வேவையும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ S2P மைனஸ் S1P. ஸோ ரெண்டு பாத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இன்டென்சிட்டி. ஸோ ஃப்ரிஞ்ச் வந்து இப்போ ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. எய்தர் அது வந்து உங்களுக்கு பிரைட் ஃப்ரிஞ்சா இருக்கலாம், டார்க் ஃப்ரிஞ்சா இருக்கலாம். அதோட கண்டிஷன் வந்து நமக்கு தெரியும். இப்போ அந்த பிரைட் ஃப்ரிஞ்சோட இன்டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, I is equal to 4I0 cos square phi by 2. ஸோ இந்த இடத்துல I அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற ஃப்ரிஞ்சோட இன்டென்சிட்டி. 4I0 அப்படிங்கிறது எனக்கு வந்து சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஓங்கிற பொசிஷன்ல எனக்கு வந்து என்ன ஃப்ரிஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? பிரைட் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா S1ல இருந்து ஓக்கு வந்து ஒரு லைன் டிரா பண்ணுங்க, S2ல இருந்து ஓக்கு வந்து ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கும். ஸோ பாத் டிஃபரன்ஸ் 0. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அதோட இன்டென்சிட்டி தான் வந்து என்னது? 4I0. இப்போ I0 அப்படின்னா என்னது? ஸோ S1ல இருந்து வெளியே வர வேவோட இன்டென்சிட்டி I0, S2ல இருந்து வெளியே வர வேவோட இன்டென்சிட்டி I0. ஸோ ரெண்டுமே I0 அப்படின்னா சென்ட்ரல் ஃப்ரிஞ்சோட இன்டென்சிட்டி வந்து என்னது? 4I0. சென்ட்ரல் ஃப்ரிஞ்சோட இன்டென்சிட்டி தான் 4I0. மற்ற இடத்துல வந்து இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அதோட ஃபார்முலா தான் I is equal to 4I0 cos square phi by 2. ஸோ நமக்கு பாத் டிஃபரன்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம வந்து பாத் டிஃபரன்ஸை வச்சு நாம வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்.
இப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸே கொடுத்துட்டாங்கன்னா நாம அதை வந்து டைரக்டா வந்து நாம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4I0 அப்படிங்கிறது என்னது? சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சோட இன்டென்சிட்டி. இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு YDSC ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் வந்து நாம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நாம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு வந்து நாம வந்து இப்போ நாம 2016ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளமோட கிவன் வந்து என்னது அது வந்து நாம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம்ல நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ த இன்டென்சிட்டி அட் தி மேக்சிமம் இன் அ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் I0. அதாவது ஒரு இன்டென்சிட்டி, ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சோட இன்டென்சிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? I0 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்லிட்ஸ் ஸ்மால் டி ஓட வேல்யூ வந்து 5 லாம்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் டி ஓட வேல்யூ வந்து 10 ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல வாட் வில் பி த இன்டென்சிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஸ்லிட் ஆன் தி ஸ்கிரீன். ஸோ ஒரு பாயிண்டோட இன்டென்சிட்டி வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு பாயிண்டோட இன்டென்சிட்டி அதோட ஃபார்முலா வந்து என்னது? I is equal to I max cos square 5/2. ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்டென்சிட்டியோட ஃபார்முலா. ஸோ I max அப்படிங்கிறது ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சோட இன்டென்சிட்டி. நார்மலா வந்து நம்ம 4I0 பார்ப்போம். பட் இந்த இடத்துல அவங்க I0 டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நாம அதை வந்து I0 அப்படின்னே வந்து நாம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு என்ன தேவைப்படுது? ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் வச்சு. ஸோ இப்போ எந்த பாயிண்ட்ல வந்து அவங்க வந்து இன்டென்சிட்டி கேட்குறாங்க? இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஸ்லிட், ஒரு ஸ்லிட்டுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட். ஸோ நம்ம S1 எடுத்துக்கலாம். ஸோ S1க்கு முன்னாடி எந்த ஸ்லிட் இருக்கு? S1 ஸ்லிட்டுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் வந்து Pங்கிற பாயிண்ட். கரெக்டா S1க்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் S1க்கு முன்னாடி இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல நாம வந்து பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் S1ல இருந்து வர வேவ், S2ல இருந்து வர வேவ், ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க Pங்கிற பாயிண்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத் டிஃபரன்ஸோட வேல்யூ வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். ஸோ பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு S2P மைனஸ் S1P. ஸோ இதுதான் வந்து நமக்கு பாத் டிஃபரன்ஸ். நமக்கு வந்து அக்கார்டிங் டு கொஸ்டின் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஸ்மால் டி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கேபிட்டல் டி. ஸோ இப்போ S2P-ஓட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஸோ இது வந்து S2P-ஓட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஸோ நமக்கு இந்த வேல்யூ தெரியும், சேம் இந்த வேல்யூ தெரியும் டி. ஸோ அப்போ ஹைப்போடென்யூஸ் பைத்தாகரஸ் தியரம் வச்சு நாம வந்து ஹைப்போடென்யூஸோட வேல்யூ வந்து நாம எழுதலாம். ஸோ பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபிட்டல் டி ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் மைனஸ் S1P-ஓட வேல்யூ வந்து என்னது? கேபிட்டல் டி. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, S1P-ஓட வேல்யூ வந்து கேபிட்டல் டி. ஸோ இப்போ வந்து நாம இதை வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம நார்மலி வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ டி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் மேல வந்து 1/2 போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயரை வந்து நம்ம 1/2 ரெப்ரசென்ட் பண்ணலாம், மைனஸ் டி. இப்போ நம்ம டி ஸ்கொயரை வந்து நம்ம காமனா எடுக்க போறோம். ஸோ டி ஸ்கொயரை காமனா எடுத்தோம் அப்படின்னா 1 பிளஸ் டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர். ஸோ வந்து நமக்கு இன்னும் வந்து அந்த ரூட் வந்து இருக்கு, 1/2 மைனஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ரூட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டி ஸ்கொயரை வந்து நம்ம ரூட் எடுத்தா என்ன ஆகும்? வெறும் டி ஆயிடும். ஸோ டி
1 பிளஸ் 1/2 வந்து நமக்கு உள்ள வந்துரும். ஸோ இது பேரு தான் வந்து பைனாமியல் தியரம். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல வந்து நாம 1/2 வந்து நாம ஒரு அசம்ஷன்ல வந்து நாம உள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து பேசிக் மேக்ஸ். ஸோ 1/2 வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு உள்ள வந்துரும். 1/2 d ஸ்கொயர் பை d ஸ்கொயர் மைனஸ் d. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஸோ இந்த இடத்துல வந்து நாம வந்து d ஸ்கொயர் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நாம d வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ d பிளஸ் 1/2 d ஸ்கொயர் d பை ஸ்மால் கேபிட்டல் D ஸ்கொயர் மைனஸ் d. ஸோ இப்போ 3 இடத்துலயும் வந்து நமக்கு கேபிட்டல் D வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம காமனா எடுத்துக்கலாமா? ஸோ D. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம். ஸோ கால்குலேஷன் வந்து ரொம்ப போகும். இதுல வந்து நீங்க வந்து மெயினா வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது நாம வந்து எப்படி வந்து பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றோம் அப்படின்னு. ஸோ D பிளஸ் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? D வந்து காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 1 பிளஸ் d ஸ்கொயர் பை 2d ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ வந்து நமக்கு 1 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்து பாருங்க, d ஸ்கொயர் பை 2d ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து dd கேன்சல் ஆயிடும். ஸோ d ஸ்கொயர் பை 2d. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன ஆன்சர்? ஸோ இதுதான் வந்து நமக்கு பாத் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து நாம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த d ஓட வேல்யூவும் கேபிட்டல் D ஓட வேல்யூவும் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நாம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் d ஓட வேல்யூ வந்து 5 லாம்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால் d ஓட வேல்யூ வந்து 5 லாம்டா இன்டு 5 லாம்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 இன்டு கேபிட்டல் D ஓட வேல்யூ வந்து 10d. நமக்கு d ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், which is 5 லாம்டா. ஸோ 5 லாம்டா 5 லாம்டா கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல 1, this is 2. ஸோ ஆன்சர் வந்து லாம்டா பை 4. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பாத் டிஃபரன்ஸோட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு லாம்டா பை 4. ஸோ என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க. ஸோ நமக்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வேணும், பட் நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால நாம வந்து அந்த இடத்துல பாத் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நாம இப்போ என்ன பண்ண போறோம்? ஸோ இந்த கால்குலேஷன் பர்பஸ் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா தெரியும் வெளியே இருந்து பார்க்கும்போது. ஸோ அதனால இந்த ஸ்கொயரை வந்து நாம 1/2 எடுத்திருக்கோம். ஸோ அந்த 1/2 எடுத்துட்டு நாம அதை வந்து உள்ள கொண்டு வருவோம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பைனாமியல் தியரம். ஸோ அது வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு லாம்டா பை 4 வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸா வந்து நான் வந்து உங்களுக்கு மாத்த போறேன். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸா மாத்தினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸா மாத்துறதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸா மாத்துறதுக்கான ஃபார்முலா வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 pi by lambda into path difference. ஸோ இதுதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் பாத் டிஃபரன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன். இப்போ நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 pi by lambda into பாத் டிஃபரன்ஸ் என்னது? லாம்டா பை 4. இப்போ லாம்டா லாம்டா கேன்சல் ஆகி நமக்கு வந்து pi by 2 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நாம இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாமா? ஸோ I is equal to I max பிரைட் ஃப்ரிஞ்சோட இன்டென்சிட்டி I0 cos ஸ்கொயர் 5 by 2. ஸோ 2 to 4 ஆயிடும். ஸோ cos ஸ்கொயர் 5 by 4. இப்போ வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஸோ இப்போ வந்து I is equal to நமக்கு I by 2 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ cos ஸ்கொயர் 5 by 4 வந்து என்னது? cos 5 by 4 வந்து நமக்கு 1 by root 2. ஸோ cos ஸ்கொயர் 5 by 4 இன்னொரு 1 by root 2. ஸோ 1 by 2 ஆயிடும். ஸோ ஃபைனல் இன்டென்சிட்டி வந்து நமக்கு I0 by 2. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 4th ஆப்ஷன். ஸோ இப்படிதான் வந்து நாம பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு, ஸோ அதை வச்சு நாம வந்து என்ன பண்றோம்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஃபைனலி வந்து நாம இன்டென்சிட்டி வந்து சால்வ் பண்றோம். இப்போ நாம வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து நாம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2017ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம்டு இன் ஏர் அண்ட் தென் இன் அ மீடியம் அதர் தென் ஏர். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து ஏர்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து
இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து என்ன பண்றாங்க, வேற ஒரு மீடியம்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட் 8th bright fringe in the medium lies where 5th dark fringe lies in air. அதாவது நீங்க ஏர்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ 5th டார்க் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆன இடத்துல தான் ஸோ அடுத்த வாட்டி நீங்க வந்து வேற மீடியம்ல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது 8th பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதாவது ஏர்ல பண்ணும்போது எங்க வந்து 5th டார்க் ஃப்ரிஞ்ச் இருந்ததோ அதே இடத்துல உங்களுக்கு வந்து 8th பிரைட் ஃப்ரிஞ்ச் மீடியம்ல பண்ணும்போது இருக்குது. ஸோ இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ 5th டார்க் ஃப்ரிஞ்சும் 8th பிரைட் ஃப்ரிஞ்சும் ரெண்டுமே வந்து கோயின்சைட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் தான் வந்து ஸ்கிரீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்ப நான் ஏர்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு 5th டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து மீடியம் வந்து மாத்துறேன். ஏர் மீடியம்ல இருந்து ஸோ வேற ஏதாச்சும் ஒரு மீடியம் வந்து வைக்கிறேன். இப்போ எனக்கு சேம் லொகேஷன்ல எனக்கு வந்து 8th பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம் வந்து கேக்குறாங்க. ஸோ இதுல இருந்து நாம எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணலாம்? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருப்பேன் ஒரு லொகேஷன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. ஸோ லொகேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது அப்படின்னா, ஸோ சென்டர்ல இருந்து 5th டார்க் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆன இந்த டிஸ்டன்ஸும் ஸோ 8th பிரைட் ஃப்ரிஞ்ச் இந்த டிஸ்டன்ஸும் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா? ஸோ இதை வந்து நாம x1 எடுத்துக்கலாம். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு வந்து நாம x2 எடுத்துக்கலாம். ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு x2. ஸோ x1 வந்து எதுல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? x1 வந்து டார்க் ஃப்ரிஞ்ச் 5th டார்க் ஃப்ரிஞ்ச் ஏர் மீடியம்ல. x2 வந்து 8th பிரைட் ஃப்ரிஞ்ச் வேற ஒரு மீடியம்ல. ஸோ இப்போ நமக்கு டார்க் ஃப்ரிஞ்சோட லொகேஷனுக்கான ஃபார்முலா வந்து தெரியும். என்னது? 2n-1 lambda by 2. கரெக்டா? 2n-1. ஸோ மேல வந்து நம்ம பார்த்துருப்போம் பாருங்க. ஸோ 2n-1 lambda by 2 into capital D divided by small d. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி. இது வந்து என்னது? டார்க் ஃப்ரிஞ்சோட லொகேஷன். பிரைட் ஃப்ரிஞ்சோட லொகேஷன் வந்து எவ்வளவு இருக்கும்? பிரைட் ஃப்ரிஞ்சோட லொகேஷன் வந்து உங்களுக்கு n லாம்டா. இது n1 எடுத்துக்கலாம், இது n2 எடுத்துக்கலாம். ஸோ இது லாம்டா டேஷ். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து வேற மீடியம்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து லைட்டோட வேவ் லென்த், வெலாசிட்டி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நான் இதை லாம்டா டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஸோ n2 லாம்டா டேஷ் டி பை டி. ஸோ இப்போ வந்து டி டி கேன்சல் ஆயிடும், ஏன்னா ரெண்டுமே வந்து சேம், சேஞ்ச் ஆகல. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 2n-1. ஸோ n1ஓட வேல்யூ வந்து என்னது? 5th டார்க் ஃப்ரிஞ்ச். ஸோ n1 வந்து நான் 5 போட்டுக்கிறேன். 2 into 5 minus 1 into lambda by 2 is equal to n2. n2 ஓட வேல்யூ வந்து என்னது? n2 அப்படிங்கிறது பிரைட் ஃப்ரிஞ்ச். பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து 8th பிரைட் ஃப்ரிஞ்ச். ஸோ லாம்டா டேஷ். ஸோ இப்போ லாம்டா டேஷுக்கும் லாம்டாக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னது? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாம்டா அப்படிங்கிறது வந்து நாம ஏர்ல வந்து நாம எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது இருந்த வேவ் லென்த். இப்போ அதை வந்து நாம வேற மீடியம்ல போடும்போது உங்களுக்கு வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லாம்டா டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ வேற ஒரு மீடியம்ல போடும்போது ஸோ நாம வந்து அந்த வேவ் லென்த்தை வந்து நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நியூ வேவ் லென்த் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ லாம்டா லாம்டா கேன்சல் ஆகிடும். ஸோ 2 into 5 10, 10-1 9, 9 by 2 is equal to 8 by mu. ஸோ mu is equal to நமக்கு என்ன கிடைக்குது? 16 by 9. ஸோ இதை வந்து நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 1.78 வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி
ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. லைக் இந்த 8th பிரைட் ஃப்ரிஞ்சும் 5th டார்க் ஃப்ரிஞ்சும் கோயின்சைட் ஆகுது, விச் மீன்ஸ் அதோட லொகேஷன் வந்து சேமா இருக்கு. ஸோ லொகேஷன் சேமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து கோயின்சைட் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க லொகேஷனை வந்து ஈக்குவேட் பண்றீங்க. ஸோ லொகேஷனை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நாம வந்து ஈஸியா வந்து உங்க கேட்கிற பேராமீட்டர்ஸ் வந்து நாம வந்து ஈஸியா வந்து நாம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நாம இன்னொரு ப்ராப்ளம் வந்து நாம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நாம பார்க்கலாம். ஸோ 2019ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ in a Young's double slit experiment, if there is no initial phase difference between the light from the two slits, a point on the screen corresponding to the 5th minimum has path difference. So maximum அப்படின்னா பிரைட் ஃப்ரிஞ்சை வந்து மீன் பண்றாங்க, மினிமம் அப்படின்னா வந்து டார்க் ஃப்ரிஞ்சை வந்து மீன் பண்றாங்க. ஸோ ஸ்கிரீன்ல 5th மினிமம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற இடத்துல எனக்கு வந்து என்ன பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மினிமம் டார்க் ஃப்ரிஞ்ச். அந்த பாயிண்ட்ல எனக்கு வந்து 5வது டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து என்ன பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஈஸி, நமக்கு வந்து என்ன தெரியும். ஸோ ஒரு மினிமம் ஆர் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து கண்டிஷன் வந்து என்னது, பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n minus 1 lambda by 2. ஸோ இதுதான் வந்து நமக்கு பாத் டிஃபரன்ஸ் ஃபார் அ மினிமா ஆர் டார்க் ஃப்ரிஞ்ச். இப்போ பாத் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து எத்தனாவது மினிமா, இது வந்து 5வது மினிமா. ஸோ 2 5 minus 1 into lambda by 2. So 10 minus 1 9 lambda by 2. ஸோ இந்த இடத்துல 5வது மினிமம்க்கு எவ்வளோ பாத் டிஃபரன்ஸ், 9 lambda by 2. டி வராது இந்த இடத்துல. ஸோ 9 lambda by 2 தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆன்சர். ஸோ எல்லாமே வந்து இந்த பாத் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகிறது, அதுக்கு தனி பாத் டிஃபரன்ஸ். ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு வந்து தனியா பாத் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ மேல ஒரு கோஇன்சிடென்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தோம், கரெக்டா? கோஇன்சிடென்ஸ் ப்ராப்ளம். ஸோ அதாவது 2 ஃப்ரிஞ்சு வந்து கோஇன்சைட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஃப்ரிஞ்சோட லொகேஷனையும் வந்து நாம ஈக்குவேட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பேண்ட் வித் வந்து தெரியும், பீட்டா இஸ் ஈக்குவல் டு டி லாம்டா பை டி. ஸோ ஒரு வேவ் ஆப்டிக்ஸ்க்கான ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டா வந்து ஒரு வீடியோல வந்து பார்த்துருப்போம். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு டி லாம்டா பை டி. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏர்ல வந்து நம்ம பண்ணும்போது கிடைக்கிற ஃப்ரிஞ்ச் வித் ஆர் பேண்ட் வித். இப்போ அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம வந்து வேற ஒரு மீடியம்ல பண்ணா என்ன ஆகும்? ஸோ நாம இப்பதானே பார்த்தோம், பீட்டா இஸ் ஈக்குவல் டு டி லாம்டா டேஷ் பை டி ஆயிடும். ஏன்னா வேற ஒரு மீடியம்ல பண்ணும்போது நமக்கு வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? டி லாம்டா பை டி இன்டு மியூ. ஸோ இப்போ வந்து இந்த டி லாம்டா பை டி தான் என்னது, இது பீட்டா டேஷ். ஸோ டி லாம்டா பை டி இஸ் நத்திங் பட் பீட்டா டிவைடட் பை மியூ. ஸோ உங்களுக்கு வந்து நாம வந்து வேற ஒரு மீடியம்ல வந்து அதே எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் அந்த ஃப்ரிஞ்ச் வித் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஏன்? ஏன்னா ஃப்ரிஞ்ச் வித் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த் வந்து லாம்டா பை மியூ ஆறதுனால ஃப்ரிஞ்ச் வித் உங்களுக்கு வந்து எப்படி குறையுது, பீட்டா பை மியூவா வந்து குறையுது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஸோ மீடியம் சேஞ்ச் பண்றது. ஸோ இந்த கோஇன்சிடென்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஒரு பாத் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ அதை வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் கேட்டாங்கன்னா எதோட ஈக்குவேட் பண்ணணும், டார்க் ஃப்ரிஞ்ச் கேட்டாங்கன்னா எதோட ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மீடியம் சேஞ்ச் பண்ற ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 மாடல்ஸ் தான் வந்து உங்களுக்கு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து இம்பார்ட்டன்டான மாடல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான்